அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவியுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس சதகல்லாஹுல் அலியுல் அதீம். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. 2 மாத காலமாக ரமதான் வரப்போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். ரஜபுடைய பிறை தென்பட்டதில் இருந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரஜபிலையும் ஷஅபானிலையும் பரக்கத்து செய்வாயாக, அதைத் தொடர்ந்து வர இருக்கின்ற ரமதானையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருளுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட வண்ணமாக இருந்தோம். அதை பற்றி கதைத்து கொண்டே இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானையும் அடைந்து விட்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பாக்கியங்கள் நிறைந்த ரமலானாக ஆக்கி வைக்க வேண்டும். இந்த ரமலான் எங்களை விட்டு விடைபெற்று போகும் பொழுது நம் அனைவர்களும் ரமலானை வரவேற்கும் பொழுது எப்படி இருந்தோமோ அந்த நிலையில் இருக்கக்கூடாது. அந்த நிலையிலிருந்து மாறுபட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு 30 நாட்கள் வைத்தியசாலையில் நோயாளியாக இருந்து தேக ஆரோக்கியத்துடன் வீடு திரும்புவது போன்று 30 நாட்களுடைய ஒரு பாசறையில் இருந்து அந்த பாசறையை முடித்துக்கொண்டு ஏதோ சில மாற்றங்களுடன், அறிவியல் மாற்றங்கள், பண்பாட்டு ரீதியான சில மாற்றங்கள், சமூக ரீதியாக சில சிந்தனைகள் மாற்றங்களுடன் எப்படி நாங்கள் ஒரு வகுப்பை முடித்துக்கொண்டு நாங்கள் வீடு திரும்புகின்றோமோ அதே போன்றுதான் ரமலானை முடித்துக்கொண்டு ரமலான் எங்களை விட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் ஆத்மீக ரீதியாகவும் எங்களுடைய ஆத்மீக வறுமையை, ஆத்மீக பசியை போக்கிக் கொண்டவர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சிகளை, அதற்கான முயற்சிகளை நாங்கள் விழித்த நிலையிலிருந்து நாங்கள் செய்ய வேண்டும். ரமலானை பயன்படுத்திக் கொள்வது என்பது என்னுடைய உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது. வைத்தியசாலைகளுக்கு போய்விட்டோம் என்பதன் காரணமாக நோய் குணமாக மாட்டாது. வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் இருக்கிறார்கள், மருந்துகள் இருக்கிறது என்பதின் காரணமாக நோய் குணமாக மாட்டாது. அவைகளை நாங்கள் குடிக்க வேண்டும், பாவிக்க வேண்டும். சொல்லப்பட்ட முறை பிரகாரம் நாங்கள் அந்த மருந்தை எடுக்க வேண்டும், பத்தியம் காக்க வேண்டும். இவைகளெல்லாம் நடந்தால்தான் அந்த மருந்து எனக்கு பதில் சொல்லும். அதே போன்று ரமலானுடைய காலமும் படித்தான். ஷாத்தானுக்கு அல்லாஹ் விலங்கிட்டு விட்டான். சுவர்க்கத்துடைய கதவை திறந்து விட்டான். நரகத்துடைய கதவுகளை எல்லாம் மூடிவிட்டான். சூழலை நல்ல அமல்கள் செய்வதற்குரிய சூழலாக உருவாக்கி தந்திருக்கின்றான். இவைகளை எல்லாம் தந்துவிட்டு சொல்லுகின்றான், இதற்கு பிறகு அடுத்தது உன்னை கையில் இருக்கிறது. என்னுடைய பணியை நான் செய்துவிட்டேன், என்னுடைய கடமைகளை செய்துவிட்டேன், உன் மீது கருணை காட்டி இருக்கின்றேன், எனவே நீ நல்லவனாக ஆகிக்கொள்வதற்கு முயற்சி செய் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அடைந்தும், ஒரு சூழல் எங்களை வந்து சேர்ந்தும் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் திருத்திக் கொள்ளாவிட்டால் நாங்கள் சாபத்துக்குரியவர்கள். நாங்கள் பதுவா செய்யப்பட்டவர்கள், நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார், பதுவா செய்திருக்கிறார், சாபமிட்டிருக்கிறார்கள். வைலுன் லிமன் அதுரக்க ரமலான், ரமலானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலானை வழியனுப்பி வைத்தவனுக்கு நாசம் உண்டாகட்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவோம். ரமலானை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானை பிரயோசனமுள்ள ரமலானாக பாவித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். ரமலானில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான அமல்கள், நோன்பு பிடிக்க வேண்டும். நோன்பு பிடிக்க வேண்டும். நாங்கள் இதற்கு முன்னாலும் கதைத்திருக்கின்றோம், மீண்டும் கதைக்கின்றோம். எனக்குமாக சேர்த்து சொல்லுகின்றேன். ரமலான் என்பது உணவு உட்கொள்வதை விட்டும், தண்ணீர் குடிப்பதை விட்டும், கண்ணுக்கு மருந்து போடுவதை விட்டும், காதுகளின் ஊடாக மருந்துகளை அல்லது தேவையான வைத்தியங்கள் செய்வதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, துவாரங்களின் ஊடாக ஏதும் உள்ளே போகக்கூடாது என்பதற்கு பெயர் மட்டுமல்ல நோன்பு. இந்த வாய்க்குள்ளே எப்படி ஏதும் உள்ளே போகக்கூடாதோ, இதே போல மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு வார்த்தையும் வாயினால் வெளியே வரவும் கூடாது. என்னை ஒருவர் ஏசினால் அவருக்கு பதில் சொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நான் நோன்பு பிடித்திருக்கின்றேன், பதில் சொல்ல மாட்டேன். அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இன்னி சாயிம், நான் ஒரு நோன்பாளி, நான் ஒரு நோன்பாளி. இந்த பாசறையில் படித்த பாடம் என்ன தெரியுமா? ஹலாலான உணவை சாப்பிடாமல் இருப்பதற்கும் படித்தோம். எந்த இடத்தில் கதைப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த இடத்தில் கதைக்காமல் இருப்பதற்கும் படித்திருக்கின்றோம். கீபத்து பேசுவது, கேட்பது எப்பயுமே கூடாது. தப்பித்தவறி தற்செயலாக அப்படி கேட்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டாலும் சொல்லுவோம், நான் ஒரு நோன்பாளி. ஏன் இதை கேட்கணும்? ஏன் இதை கேட்கணும்? யாரோ ஒருவர் செய்த ஒரு தவறை பற்றி யாரோ ஒருவர் கரைத்து கொண்டிருக்கிறார். அவர் கரைப்பதை நான் ஏன் கேட்க வேண்டும்? காதுக்குள்ள தண்ணி அல்லது மருந்து அல்லது ஏதாவது உண்டோ காதை போட்டு சுத்தி காதுக்குள்ள சுத்தம் செய்தால் சொல்லுவார்கள் நோம்பு முடித்து விடும் என்று சொல்லி. ஃபுகஹாக்களுடைய பார்வையில் நோம்பு முடித்து விடும். ஆனால் இந்த காதால நல்லதை கேட்க வேண்டும், இசை கேட்கக்கூடாது. இந்த காதினால் ஹராமான செய்திகளை கேட்கக்கூடாது. காதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். கண் எப்படி பாதுகாப்பது? கண்ணையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணால பாவம் செய்ய மாட்டோம். கண்ணுடைய பாவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணை பற்றி சொல்லும்போது சொல்றார், ஹாயினத்துல் அயுன், கண்ணுடைய மாறுபாடு. எதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு மட்டும்தான் தெரியும். படுபவனுக்கும் தெரியாது என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி. எத்தனையோ பேர் பார்ப்பது மட்டுமல்ல, எத்தனையோ பேர் எத்தனையோ நபர்களை வீடியோ பண்ணுறாங்க. அன்பாக சொல்லுகின்றேன், பண்பாடு என்பது அப்படி இல்லாமல் போய்விட்டது. வறுமை என்றால் பண்பாட்டுடைய வறுமை, ஆத்மீகத்தின் வறுமை, விளிம்பியங்களுடைய வறுமை. சுப்ஹானல்லாஹ். இந்த கையடக்க தொலைபேசி கையில் வந்ததுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வறுமை இருக்கிறதே, பண்பாட்டு வறுமை, பண்பாட்டில் வீழ்ச்சி. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் படித்துக் கொள்ளுங்கள். ரமலானுடைய பாசறையில் படித்துக் கொள்ளுங்கள். இதில் ஒருத்தருடன் கதைக்கும் பொழுது ரெக்கார்ட் பண்ணலாமா? ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. கேட்காம ரெக்கார்ட் பண்ணுவது. ஒரு சபைக்குள்ள வரும் பொழுதே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வரும் பொழுதே ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு வாரது. மக்களை வீடியோ பண்ணுவது, போட்டோ எடுப்பது. பண்பாடு எங்கதான் போயிட்டதோ தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, ரமலான் தரப்பட்ட நோக்கம் கொஞ்சம் கண்ணையும் பாதுகாத்துக் கொள்வோம். ஸ்கிரீன், என்னோட கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனுடைய ஸ்கிரீன், அதில் என்ன பார்க்குறோம், அதில் எதை கேட்கிறோம், அதில் என்ன எழுதுகின்றோம், இவைகள் எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நானும் நீங்களும் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. இந்த ரமலானை பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்ட நிலையிலும் ஏவப்பட்டவைகளை செய்ய வேண்டும். ஏவப்பட்டவைகளை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? ஏவப்பட்டவைகள் பாவம் என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லப்பட்டதை செய்வது மட்டுமல்ல, செய்யென்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும் பாவம். எந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லணுமோ அவிடத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் இருப்பதும் பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தாட்டி காட்டினான். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ். இல்லா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் என்று சொல்லாமல் சொல்ல வேண்டாம். அப்படி சொல்ல மறந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறக்கவில்லை, அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விட்டான். எனக்கு உங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் இருப்பது. நாங்கள் கொஞ்சம் யோசிப்போமா? அல்லாஹ் எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறான். தொழும்படியாக சொன்னால் தொழுகிறோம், நோம்புபடி என்று சொன்னால் நோம்பு பிடித்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத்து தொலை சொன்னான் குறைஞ்சபட்சம் ரமதானுடைய காலத்திலேயாவது தொழுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கெல்லாம் மற்ற காலங்களில் தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டது அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். மாஷா அல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். குர்ஆன் என்னெல்லாம் சொல்லுகிறது எங்களுக்கு? குர்ஆனை பற்றி என்ன சொல்லுகிறது? குர்ஆனை பற்றி சொல்லுகிறது, குர்ஆனை ஓத வேண்டும். வரத்தினில் குர்ஆன தர்தீலா. குர்ஆனை ஓத வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதி. குர்ஆனை அதனுடைய திலாவத்துடைய ஹக்குகளை பேணி அதனை ஓத வேண்டும். நான் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றேன். குர்ஆனுடைய ஹக்குகளை பேணி, திலாவத்துடைய ஹக்குகளை பேணி குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொன்னால், ஓதும் பொழுதே எனக்கு விளங்க வேண்டும் நான் என்ன ஓதுகின்றேன். விளங்காமல் ஓதினால் நன்மைகள் கிடைக்கும், பிரயோஜனம் கிடைக்க மாட்டாது, பாக்கியங்கள் கிடைக்க மாட்டாது. குர்ஆனை விளங்காமல் ஓதுகின்றோம், அலிஃப் லாம் மீம் 30 நன்மை கிடைத்துவிடும். தொழுகையில் ஓதினால் 100 300 நன்மைகள் கிடைத்துவிடும், சந்தேகம் இல்லை. நன்மைகளுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுவதல்ல, குர்ஆன் வாழ்க்கைக்காக வேண்டி ஓதப்பட வேண்டும். குர்ஆன் வாழ்வதற்காக வேண்டி ஓத வேண்டும். குர்ஆனை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட குர்ஆனை நாங்கள் புறக்கணித்து விட்டோம். திலாவத்துல் குர்ஆன் என்றால் குர்ஆனை ஓதுவது, ஹக்க திலாவத்தி, சும்மா ஓதுவதல்ல, அந்த திலாவத்துடைய ஹக்குகளை பேணி ஓத வேண்டும். தஜ்வீதும் இருக்கிறது, தர்தீலும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் என்ன ஓதுகின்றேன்? உலகத்தில் ஒரே ஒரு மொழி வாசிப்பதற்காக வேண்டி மட்டும் படிக்கக்கூடிய மொழியாக அரபு மொழி மாறிவிட்டது. ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நாங்கள் ஓதினோம், தொழுதோம். அதனுடைய அர்த்தம் விளங்கணும் என்ற தேவை எங்களுக்கு இருக்கவில்லை. அதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லவும் இல்லை. ஏன் விளங்காமல் ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குறுக்கு கேள்வி கேட்கிற வயசில் இருந்தும் கேட்கல. ஆனால் அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போன இன்டலெக்சுவல்ஸ், மதம் மாறி போன சிறாறுகள், சின்ன பிள்ளைகள் 13 14 15 வயதுடையவர்கள் இஸ்லாத்தை விட்டு போய் சொன்னது என்ன தெரியுமா? புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஏன் விளங்காத ஒரு மொழியை நாங்கள் வாசிக்க வேண்டும்? தொழுகையில் விளங்காத ஒரு மொழியில் நான் ஏன் இறைவனுடன் கதைக்க வேண்டும்? அதற்கு புரியல் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் பேர் சொல்ல விரும்ப இல்லை, ஊர் சொல்ல விரும்ப இல்லை. புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாழக்கூடிய காலம், வாழக்கூடிய யுகம் ஒரு அறிவியல் யுகம். எதெடுத்தாலும் அறிவுபூர்வமாக பேசுவார்கள். ஒரு கலாச்சாரம் அல்லது ஒரு பண்பாடல்ல, அறிவியலை வைத்து பேசுவார்கள். குர்ஆனை நாங்கள் ஏன் சும்மா ஓத வேண்டும்? விளங்காமல் ஏன் ஓத வேண்டும்? விளங்கித்தானே ஓத வேண்டும். இறைவன் தந்தது விளங்குறதுக்குத்தானே. அப்போ குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு இபாதத்து. நான் அன்பாக சொல்லுகின்றேன், முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டாம். முதலாவது ஓதுவதற்கு, வாசிப்பதற்கு படிப்போம், கட்டாயம் செய்வோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள், குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள்லாம் குர்ஆன் ஓதுவதற்கு படித்தது ஃபாசி ஆலிம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆலிமுடைய தாலீம் முல் குர்ஆன் என்ற கிதாபு.
ஒரு நொக்கத்தா, 2 நொக்கத்தா, 3 நொக்கத்தா என்று சொல்லி நாங்கள் ஓதினோம். நொக்கத்துகளை கொண்டு எழுத்துக்களை படித்தோம். ஏன் நுக்தாக்களை கொண்டு எழுத்துக்களை படித்தோம் என்றால் அதையும் அல்லாஹ் லேசுபடுத்தி வைத்திருக்கிறான். ஒரு நொக்கத்தாவை மேலே வச்சா இந்த எழுத்து, கீழே வச்சா இந்த எழுத்து, 2 நொக்கத்தை மேலே வச்சா இந்த எழுத்து, கீழே வச்சா இந்த எழுத்து என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் அதை ஒழுங்காக விளங்கி கொண்டால் அது லேசாக இருக்கும். ஆனால் வாசிப்பதற்கு படித்துவிட்டு முற்றுப்புள்ளி வைத்து விடாமல் குர்ஆனை மனப்பாடமாக்கினோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக மனப்பாடமாக்கினோம். முழு குர்ஆனும் மனப்பாடம். கண் தெரியாதவர்களுக்கும் குர்ஆன் மனப்பாடம், சின்ன பிள்ளைகளுக்கும் குர்ஆன் மனப்பாடம். இதை பற்றி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்ஸீருல் குர்துபியுடைய முகத்திமாவில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத அளவுக்கு குர்ஆனை பாராயணம் செய்யக்கூடிய, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய, குர்ஆனுடைய எழுத்துக்களை பாடமாக்கக்கூடிய மாஷா அல்லாஹ் ஒரு கலாச்சாரம் உலகம் பூராக வந்து விட்டது. நல்ல விடயம். நாங்கள் சொல்கிற முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். முதலாவது வாசிப்பதற்கு படித்தோம், அதை ஓதுவதென்று சொல்லுவோம். வாசிக்க படித்தோம். 2வது மனப்பாடமாக்கிட்டோம். முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். விளங்கவும் வேண்டும். என்ன ஓதுகின்றேன்? தராவீஹ் தொழுவிக்கும் பொழுது நான் என்ன ஓதுகிறேன் என்பதை விளங்கி ஓதக்கூடிய ஒரு இமாமுக்கும் நானும் குர்ஆனை மனப்பாடமாக்கி இருக்கின்றேன், நான் ஓதுகின்றேன் என்ற இமாமுக்கு இடையில் வித்தியாசம் இருக்கிறது. அந்த 2 பேருடைய தொழுகையும் எங்களுடைய மனதில், எங்களுடைய தொழுகையில் தாக்கம் செலுத்தும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிஹன் தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். அது விளங்கினால் மனிதனுடைய உடம்பு, மனிதனுடைய தோல், மனிதனுடைய உடம்பு, மனிதன் இருக்கிறாரே அவனுக்கு அப்படி ஒரு தடமாத்தம் ஏற்பட்டுவிடும். அவனுடைய மேனியில சுப்ஹானல்லாஹ் ரோமங்கள் எல்லாம் விழித்து விடும். இது குர்ஆனை விளங்கினா. அன்பாக சொல்லுகின்றேன், முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டாம். அடுத்தது இருக்குது, குர்ஆனை தர்ஜுமா விளங்குது, ஓதுறது விளங்குது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம். சுப்ஹானல்லாஹ், அர்த்தம் விளங்குது, எனக்கு புரியுது. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக். சுப்ஹானல்லாஹ், அர்த்தம் விளங்குது. லிஇலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அர்த்தம் விளங்குது. சுப்ஹானல்லாஹ், அது எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடும். நான் எப்பயும் சொல்லுவேன், அந்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். குர்ஆனை ராகமா ஓதுறார் ஒருத்தர், அதை ராகமா ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஓதுறவருக்கும் நன்மை, கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் நன்மை. இப்போ ஒரு பேரண்ட்ஸாக இருந்து பார்த்து யோசிக்க பார்ப்போம். நல்ல இனிமையான குரல்ல, இனிமையான ராகம் எடுத்து குர்ஆனுடைய திலாவத்துடைய ஹக்குகளை எல்லாம் பேணி ஒரு மகன் ஓதிக்கொண்டிருக்கிறாரு, அதை வாப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அந்த வாப்பக்கு என்ன சந்தோஷம், அந்த வாப்பக்கு என்ன மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது. அந்த சந்தோஷத்தை அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும். அந்த சந்தோஷத்துக்குரியவனாக நீங்கள் ஆனால்தான் அந்த சந்தோஷத்தை உணர முடியும். அதுக்கு மேலொரு படி இருக்கிறது. மகன் குர்ஆனை ஓதுகின்றான், அழகான குரல் ஓதுகின்றாரு, அழகான தொனியில் ஓதுகின்றாரு, அதனுடைய ஹக்குகளை பேணி ஓதுகின்றாரு. அதனுடைய அர்த்தமும் உங்களுக்கு விளங்குது. எப்படி இருக்கும்? உங்கள் உள்ளத்தில் வரமாட்டாதா? இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அல்லாஹ் எங்களை பெற்றோர் ஆக்கி வைத்ததுக்கு நாங்கள் செய்த நலவுகள் தான் என்ன? யுகாலு லி சாஹிபில் குர்ஆன், குர்ஆனுடையவர்களுக்கு சொல்லப்படும், நீங்க ஓதுங்க குர்ஆன். எங்க போய் இந்த குர்ஆன் நிக்குதோ அங்கதான் உங்களுடைய இருப்பிடமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாம். பெற்றோர்களுக்கு நாளை கியாமத்தில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், அந்த கிரீடம் எப்படி இருக்கும்? இதை பற்றி எல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. ஒன்று இருக்கிறது, குர்ஆனை ஓத வேண்டும். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹ். இன்னொரு ஆயத்து இருக்கிறது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி. வ இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்க அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்குறீங்க தானே? ரஹ்மத்துடைய 10 சொல்லாங்க. ரஹ்மத்துடைய ரமலானுடைய ஆரம்ப 10 ரஹ்மத்துடைய 10ஆக ஆக்கியிருக்கின்றோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று துஆ கேட்கின்றோம்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் மண்டாடுகின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி அமைதியாக இருந்து அந்த பேச்சை இடையில நிறுத்தி விடாமல், துண்டித்து விடாமல், உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க செய்து விடாமல், ஃபஅன்சிதூலஹு, நீங்கள் அதற்கு முழுமையாக காது தாழ்த்தி அமைதியாக நின்று நீங்கள் அதை கேளுங்க பார்ப்போம். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத்து செய்யப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். குர்ஆன் ஓதினா எப்படி இருக்கும்? என்ன ஓதுற குர்ஆனை கேட்டவனுக்கு எந்த பாக்கியம் உண்டு? அது குர்ஆன் சொல்லுகிறது, லஅல்லக்கும் துர்ஹமூன். சூரத்துல் அராஃப் 204வது ஆயத்து. மீண்டும் குர்ஆன் சொல்லுது, சும்மா சொல்லல. குர்ஆன் ஓதினோம், குர்ஆனை பாடமாக்கினோம், குர்ஆனுடைய தஃசீர் விளங்குது, அர்த்தம் விளங்குது. மறுவ குர்ஆன் சொல்லுது, அஃபலா யததப்பரூன், குர்ஆனை கொஞ்சம் ஆய்வு செய்ய மாட்டீர்களா? ஆய்வு செய்ய மாட்டீர்களா? மீண்டும் குர்ஆன் சொல்லுகிறது, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி. குர்ஆனுடைய ஆயத்துக்கள், குர்ஆனில் சொல்லப்பட்ட ஆயத்து 2 வகை ஆயத்து இருக்கிறது. ஒன்று இருக்கிறது ஆயத்துல் லஹும், அத்தாட்சிகள். கடல்ல தண்ணீர கப்பல் மிதக்கிறதும் அத்தாட்சி. சூரியன் குடும்பம் குடும்பமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூஸிஊன். ஒரு பலூனை ஊதிக்கொண்டே இருக்கும் பொழுது பலூன் பெருசாகுவது போல அல்லாஹ் சொல்றான், உலகத்தை நாங்கள் பெருசாக்கி கொண்டே இருக்கின்றோம். பால்வெளி மண்டலத்தில் சூரிய குடும்பங்கள் ஒன்றை விட்டு ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை விசாலப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூஸிஊன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், குர்ஆனுடைய ஆயத்துக்கள், குர்ஆன் ஆயத்துக்கள் என்று வந்திருப்பது 2 வகையான ஆயத்து. ஒன்று இருக்கிறது அல் ஆயாத்துல் முனஸ்ஸல், அல்லாஹ்வினிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துக்கள். இன்னொன்று இருக்கிறது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அத்தாட்சிகள், ஆயத்துக்கள். இரண்டையும் படிக்க சொல்றான், இரண்டையும் பார்க்க சொல்றான். இங்க அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க குர்ஆனுடைய கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். நீங்க குர்ஆனை கொஞ்சம் என்ன செய்ய மாட்டீங்களா? நீங்க ஆய்வு செய்ய மாட்டீங்களா? மீண்டும் சொல்றான், விண்ணில் இவ்வளோ எல்லாம் பறவைகள் பறக்குது, காகம் பறக்குது, கொக்கு பறக்குது, மைனா பறக்குது, சுப்ஹானல்லாஹ், கழுகு பறக்குது. அல்லாஹ் கேட்குறான், நீங்க இன்னும் பார்க்கலையா? இத நீங்க இன்னும் எப்பயோ பார்த்திருக்கணும். அவலம் யரவ், நீங்க பாருங்கோண்டு சொல்லல, அவலம் யரவ், நீங்க பார்க்கலையா இன்னும்? குர்ஆன் எங்களுடைய பார்வையை தூண்டுகிறது, கேள்வியை தூண்டுகிறது, எங்களுடைய சிந்தனா சக்தி தூண்டுகிறது. அஃபலா தந்துரூன் அஃபலா துப்சிரூன் அஃபலா தஸ்மஊன் அஃபலா தஅகிலூன் அஃபலா யதஃபக்கரூன். சுப்ஹானல்லாஹ். செய்ய மாட்டீங்களா? செய்ய இல்லையா இன்னும்? உங்களுக்கு தந்தது எதுக்கு? உங்களுக்கு புத்தியை தந்தேன், குர்ஆனையும் தந்தேன். வெறுமனே குர்ஆனை ஓதி முடிப்பதற்கல்ல, குர்ஆன் படி வாழுவதற்கு, குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு, குர்ஆனுடைய அற்புதங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனின் ஊடாகத்தான் ரமதானுக்கும் சிறப்பு கிடைத்திருக்கிறார். நான் சொல்ல வந்தது என்னென்று சொன்னால், பாவம் என்பது வேண்டாம் என்று சொல்லப்பட்டதை செய்வது மட்டுமல்ல, செய்யென்று சொன்னதை செய்யாமிருப்பதும் பாவம். குர்ஆன் சொல்லுகிறது செய்யென்று, என்னை பற்றி ஆய்வு செய், என்னை பற்றி படி, என்னை நம்பு, என்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள், நான் உனக்கு போதுமானவன். எந்த அளவுக்கு போதுமானவன் என்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் எழுத ஆரம்பித்தால் கடல் உள்ள தண்ணி எல்லாம் இங்காக மாறி, நீங்கள் எழுத ஆரம்பித்தாலும் இந்த குர்ஆனுடைய நாலேஜ், குர்ஆனுடைய அறிவு, குர்ஆனுடைய பொக்கிஷம், குர்ஆனுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்கள், குர்ஆனுடைய விஞ்ஞானபூர்வமான எந்த ஒன்றை கொண்டு வந்தாலும் அது இந்த குர்ஆனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அதை வெளியே கொண்டு வர வேண்டும். எங்கடாக்களோட வேலை என்ன தெரியுமா? வெளியே கொண்டு வரதல்ல. மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியலாளர் ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்து, ஏதாவது ஒன்றை அவர் செய்து அவர் முன்னுக்கு கொண்டு வந்தால், ஓ அது குர்ஆன்லையும் இருக்கிறது என்று மார்பு தட்டிக்கொள்ளக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அவர்கள் கடலுக்குள்ள போய் என்ன இருக்குது என்றெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டும், ஆய்வுகள் செய்து அவர்கள் அதுக்கு செலவழித்து அதெல்லாம் கண்டுபிடித்ததுக்கு பிறகு, ஓ அது குர்ஆன்லையும் இருக்கிறது,
ரெண்டு கடல் சேர்ற இடத்துல அது அல்லாஹ் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறான். அது ஒரு கேர்டன் மாதிரி. இந்த தண்ணி அந்த தண்ணீருடைய சேராம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஜஅல பைனஹுமா பர்ஸ் அல்லாஹ் சொல்றான். அந்த ரெண்டு கடலுக்கு மத்திய அதை யாராவது கண்டுபிடித்தோம் இந்த குர்ஆன் ஆயத் ஓதி குர்ஆன்ல அப்படி இருக்குது என்று சொல்லி மார்பு தட்டி கொள்ளக்கூடிய சமூகமாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர குர்ஆனில் சொல்லப்பட்டவைகளை அஃபலா யததப்பரூன் நாங்களாக ஆய்வு செய்து நாங்களாக கண்டுபிடித்து நாங்களாக அதை முன்வைத்து இது எங்களுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவம் என்று சொல்லி மார்பு தட்டிக்கொள்ளக்கூடிய அறிவியல் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் கவலையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனுடைய மாதத்தில் குர்ஆனை படித்து விளங்கி அறிந்து அதன்படி வாழ்ந்து அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அழகான மௌத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும். உங்களுடைய மேலான துஆக்களில் நம் அனைவரையும் இணைத்துக் கொள்ளும்படியாக வேண்டி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, இந்த பயானை நீங்களும் செவியுற்று இந்த பயானில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை நம் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க எல்லாம் வல்ல இறைவன் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.